Hello students, welcome back to my channel. So in the video la pathinga appadina 11th max and 12th max கான ரொம்ப important ஆன ஒரு வீடியோ. So half yearly exam க்கு இன்னும் ஒரு 25 days தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே சேர்த்தே பாத்தீங்க அப்படினா ஒரு 25 days இருக்குது. இந்த 25 daysல பாத்தீங்க அப்படினா 90 out of 90 ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்கனா ஆல்ரெடி குவார்ட்டர்லி மிட் எக்ஸாம் ஓரளவுக்கு நீங்க நல்லாவே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நான் ரொம்ப புதுசா ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலுமே உங்களால ஒரு 75ல இருந்து 80 மார்க் வரைக்கும் 90க்கு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க எல்லா சாப்டர்ஸையும் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் ஒரு சில செலக்டட் சாப்டர் சொல்றேன், அதை மட்டும் நீங்க தரவா படிச்சுக்கிட்டு மற்றபடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சாவே உங்களால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த மார்க் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி 11th and 12th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்க, வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ இப்போ வாங்க 11th and 12th வந்து எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டைம் ஸ்டாம்ப் வச்சு பாத்துக்கோங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் இருக்கும், பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ 12th பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நீங்க கம்பல்சரி படிச்சாகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ரொம்ப ஈஸியான சாப்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர், இது கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் தான், ஸோ இதையும் வந்து கம்பல்சரி படிக்கணும். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த வால்யூம் 1 பொறுத்தவரை இதுவுமே ரொம்ப படிக்கணும். ஓகேங்களா? இந்த 3 சாப்டர் வந்து நீங்க கம்பல்சரி படிச்சே ஆகணும். 3 சாப்டர் வந்து சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 3 5 மார்க் கொஸ்டின், 3 2 மார்க் கொஸ்டின், 3 3 மார்க் கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா? பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா 3ல இருந்துமே 2 ஒன் வேர்டு கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒன் வேர்ட்ல ஒரு 6 மார்க்கு, 5 மார்க்ல ஒரு 15 மார்க்கு, 3 மார்க் 2 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா 3 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 மார்க் வந்து கேட்கறாங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டோட்டல் இந்த 3 சாப்டர்ல இருந்து மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 15 20 26 36 மார்க்குக்கு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? 36 மார்க்குக்கு 3 சாப்டர்ல இருந்து கேட்கறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 90க்கு நீங்க 36 மார்க் வெறும் 3 சாப்டர். இதே நமக்கு ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு சாப்டர்ல ஒரு ஒன் வேர்டு மைனஸ் ஆகுதுனாலுமே 35. சப்போஸ் ஒரு சாப்டர்ல இல்ல மேக்ஸிமம் 36ல இருந்து 40 வரைக்குமே வரும். ஏன்னா இந்த சாப்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சம்டைம்ஸ் வந்து 2 5 மார்க் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? இது கூட சேர்த்து இன்னொரு 5 மார்க், அப்ப பாத்தீங்கன்னா 2 1 4 5 மார்க் வருது. அப்ப 40 மார்க் வரைக்கும் கூட வருது. நம்ம மினிமமா ஒரு 30 மார்க்னு வச்சோம் அப்படின்னாலுமே 90க்கு 30 மார்க் வெறும் 3 சாப்டர். பாஸ் மார்க்கே 25 தான். பாஸ் மார்க்கும் எடுத்தாச்சு, பிளஸ் எக்ஸ்ட்ரா 5 மார்க் எடுத்தாச்சு வெறும் 3 சாப்டர்ல. ஓகேங்களா? சோ அதனால இந்த 3 சாப்டரை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் இது 3லமே கம்பல்சரி கொஸ்டின் இது 3ல இருந்து பெருசா கேட்கறது கிடையாது. பட் நீங்க அபார்ட் ஃப்ரம் கம்பல்சரி கொஸ்டின் நீங்க ஒரு 30 மார்க் பக்கம் இந்த 3 சாப்டர்ல இருந்து எடுக்கலாம். சோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர் லேக் ஆகுவீங்க. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த சாப்டர் வந்து ஈஸி தான், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டஃப் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கீங்க. ஸோ நானுமே இப்போ உங்க பாயிண்ட்ல வந்து இதை இப்போதைக்கு நீங்க ஒமிட் பண்ணி வச்சிருங்க. விச் மீன்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம ஹாஃப் இயர்லிக்குள்ள நல்லா மற்றதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியா படிச்சிடலாம் தானே அடுத்த இருக்க டயத்துல. ஸோ இப்போதைக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஓகே, அண்ட் தென் 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இதுல இருந்துமே வந்து ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் வருதுங்கிறப்ப 10 மார்க். அப்ப இதை வந்து நீங்க ஃபுல்லாவே படிக்கணும். பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களால ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு கவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. நான் அப்லோட் பண்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் மட்டும் இந்த சாப்டர்ல இருந்து படிங்க. ஓகேலா? பட் அந்த 10 மார்க் ஈஸியாவே எடுத்துட முடியும். அப்ப ஆல்ரெடி ஒரு 35 இங்க ஒரு 10ங்கிறப்ப ஒரு 45 மார்க். இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோல, இந்த வீடியோல சொல்லல. வால்யூம் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ வால்யூம் 1ல இருந்து மட்டுமே ஒரு 55ல இருந்து 60 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ இப்பவே பாருங்க நம்ம கணக்குப்படி ஒரு 45 கிட்ட வந்து அசால்ட்டா வந்துருச்சு. 45ல இருந்து 50 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 மார்க் தான் அந்த ஒரு பேலன்ஸ் சாப்டர் நீங்க. ஓகேங்களா? 6th சாப்டர்ல 5 மார்க்கை பொறுத்தவரை ஒரு 4 5 மார்க் இருக்குது. வெக்டார் மெத்தடை வந்து பயன்படுத்தி சால்வ் பண்றது. அந்த இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அந்த மாதிரி ஆல்ஃபா மைனஸ்ல இருந்து ரெண்டுமே வரும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது 4 படிச்சிங்கனாலே
ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி. ஓகேங்களா? இது போக 2 மார்க் 3 மார்க் நான் அப்லோட் பண்றேன், இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிங்க. இல்லை நீங்க 2 மார்க் 3 மார்க் படிக்காம நான் அப்லோட் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பிளஸ் அந்த 5 மார்க்கை படிச்சாவே உங்களுக்கு இப்பவே வால்யூம் 1ல இருந்து 50 மார்க் வந்துருச்சு. எனக்கு புரியல, இந்த 50 மார்க் வந்து வெறும் 4 சாப்டர் படிக்கிறதுல இருந்து வருது. இதுல ஃபோர்த் இதுல ஒரு 1 வேர்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 50 பிளஸ் வருது. 90க்கு 50 பிளஸ் மார்க், அப்போ 100க்கு ஆல்மோஸ்ட் வந்து 60 பிளஸ் மார்க்குங்கிறது உங்களுக்கு இந்த 4 சாப்டர், சாரி 1 2 3 4 5, ஓகே 5 சாப்டர் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு 60 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப என்னால இது யோசிக்க முடியல, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபெயில் ஆகுறாங்க, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப ரீசன் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கல. இந்த மாதிரி எதை படிச்சா போதும், இப்போ வால்யூம் 1 ரெண்டையும் எல்லாத்தையும் படிக்கணும், ஆனா தெளிவா படிக்க முடியல உங்களால. ஸோ அப்போ எல்லாத்தையும் தெளிவா படிக்க முடியலைங்கிறப்ப வால்யூம் 1 மட்டும் நல்லா படிங்க. இப்போ நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வால்யூம் 1 ஃபுல்லா தரவா படிச்சு ஒரு 60 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வால்யூம் 2 வந்து நம்ம அடுத்த பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சு ஒரு 80 பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாமே அந்த ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் இப்பவே ஹாஃப் இயர்லிக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் அரைகுறையா, பப்ளிக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் அரைகுறையா, இப்படி அரைகுறையா படிச்சு இந்த அரைகுறை மார்க் இந்த 50ல ஏன் இருக்கிறீங்க? ஸோ அதனால கொஞ்சம் வெளியில வாங்க. ஸோ இதை தரவா படிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது இல்லை அதை நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு 3 யூனிட் படிச்சுட்டாங்க, அடுத்து 5வது வருவாங்க, ஐயோ டைம் இல்லை அப்படின்னு டக்குன்னு அவசரமா படிச்சுட்டு அந்த யூனிட் போறாங்க. அப்ப அவசரமா ரெண்டையும் படிக்கிறப்ப ரெண்டுலையுமே நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை, வீக்கா தான் இருக்கும். ஸோ அதனால வால்யூம் 1 தரவா படிச்சிருங்க. வால்யூம் 1 தரவா படிச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து மூவ் ஆகுங்க வால்யூம் 2க்கு. ஓகே, இப்போ வால்யூம் 2 பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இப்போ வால்யூம் 1ல வந்து நான் சொல்லிட்டேன், இந்த 3 சாப்டர் 5 சாப்டர் கம்பல்சரி படிங்க, உங்களால 60 பிளஸ். இப்போ அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 80 above அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வால்யூம் 2 பாத்தீங்க அப்படின்னா இப்போ 7th சாப்டர் பாருங்க. உங்களுக்கு வால்யூம் 2 பொறுத்தளவு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. ஸோ அடுத்தது 8th பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், டிஃபரன்ஷியேஷன் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து கம்பல்சரி வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9th சாப்டரை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், இதுவுமே ஈஸி தான். ஸோ இதையுமே வந்து கம்பல்சரி படிங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10th சாப்டர் ஓடி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுவுமே ஈஸி தான். அடுத்து 11th ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், 12th பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் 1 முடிச்சிட்டீங்க, வால்யூம் 2 வால்யூம் 1 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து படிக்க வேண்டியது 1 மினிட். வால்யூம் 2ல அடுத்து நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் 12th சாப்டர் படிச்சுக்கோங்க. இதுல வந்து 5 மார்க் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான், ரொம்ப ரேர். 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 11th சாப்டர், இதை வந்து படிங்க. இப்போ இது ரெண்டே நல்லா படிச்சிங்கனாவே இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு 5 மார்க் நம்ம வச்சுக்கிட்டாலும் 5 மார்க்கு கம்பல்சரி 2 1 வேர்டு வந்துடும், 2 2 மார்க் கம்பல்சரி வந்துடும், சாரி 2 2 மார்க் கம்பல்சரி வந்துடும், 2 3 மார்க் கம்பல்சரி வந்துடும். 10 15 17 மார்க். ஆல்ரெடி நம்ம வந்து வால்யூம் 1ல இருந்து மட்டுமே ஒரு 50 பிளஸ் மார்க் கிட்ட எடுத்தாச்சு, 50ல இருந்து 60. இங்க ஒரு 17 மார்க்னாலும் உங்களுக்கு ஒரு 67 மார்க் இந்த ஈஸியான சாப்டர் 67ல சாலிடா 70 75 வரும். பட் நான் ஒரு ஆவரேஜா எடுத்திருக்கேன். ஒரு 70 பிளஸ் மார்க் வந்து சாலிடா 1 2 3 4 5 6 7 சாப்டர் 70 பிளஸ் மார்க், ரொம்பவே ஈஸியானது. 12 சாப்டர்ல நீங்க 5 சாப்டர் தொடவே இல்லை அப்படின்னாலுமே உங்களால அந்த 70 பிளஸ் அச்சீவ் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் கம்பல்சரி கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க, அதனால தான் இது. பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா படிங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறது ஓடி வந்து சூஸ் பண்ணுங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பிடி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதை வந்து பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் வந்து வரலாம். இல்லை உங்களுக்கு பட் இதுதான் பேசிக், இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் தான் பேசிக். பட் கம்பேரிட்டிவ் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓடிபிடி. ஸோ அதனால நான் சொன்னேன், இல்லை நான் பேசிக்கை கற்றுக்கு நான் ஓடிபிடி வரேன்னா அந்த ஆர்டரில் வருங்க. ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் 12th ஸ்டூடெண்ட் படிங்க. ஓகேங்களா? வால்யூம் 1 தயவு செஞ்சு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள நீங்க வால்யூம் 2 வந்து கொஞ்சம் கூட தொடவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, 1 வேர்ட் மட்டும் இதுக்கு படிச்சுக்கோங்க இப்போதைக்கு. மற்றபடி நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒண்ணுமே தொடலை அப்படின்னாலும் பரவாயில்ல, வால்யூம் 1 தரோவா படிச்சுக்கோங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள. ஓகே, இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கம்பல்சரி இது வெயிட்டிங்லாம் இல்லை, கம்பல்சரி இது படிக்கணும். ஓகேங்களா. செகண்ட் வந்து பேசிக் அல்ஜீப்ரா, இதுவும் ஈஸி தான். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி, இதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் வைக்கிறேன். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ஈஸி தான். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் தியரம் சீக்வன்ஸ் சீரியஸ், இதுவும் ஈஸி தான். சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வால்யூம் 1ல சேம் உங்களுக்கும் அதே தான், அந்த ஒரு 55ல இருந்து ஒரு 65 மார்க் ஆல்மோஸ்ட் வால்யூம் 1ல இருந்து எடுக்கலாம். செட்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஈஸி தான், இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிச்சுக்கோங்க. பேசிக் அல்ஜீப்ரா அதுக்கு அடுத்து படிங்க. அதுக்கப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை படிங்க. அப்புறம் இந்த பைனாமியல் தியரத்தில் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் பாருங்க. 1 2 3 4 இந்த 4 சாப்டர் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் 45 மார்க் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 4 சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறம் இந்த 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த 4 சாப்டர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 5 மார்க்கு மொத்தம் சேர்த்து, அப்போ 20 மார்க்கு. அதே மாதிரி 4 2 மார்க்கு கம்பல்சரி வரும். இதில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது 11th கம்பேர் பண்ணல 12th. ஏன்னா 12th வந்து இந்த வால்யூம் 1 பொறுத்தளவில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து இந்த அதிகமாக இந்த மேத்தமெட்டிக்கல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃபரன்ஷியலில் தான் வைக்கிறாங்க வால்யூம் 2ல. பட் உங்களுக்கு இந்த 4th சாப்டர்ல இருந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க, அதுலேயும் குறிப்பாக 3 மார்க்கில். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா 4 வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்குமே 4 வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். 4 இதுலேயும் 1 வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு அதிகபட்சம் ஒரு 6ஆவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6ஆ ஓகே 6லேருந்து 7 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 10 16 1 4 46. நான் சொன்ன மாதிரி இந்த 45 ப்ளஸ்ங்கிறது வருது 90க்கு இந்த 4 சாப்டர்ல இருந்து. ஸோ அதனால இந்த 4 சாப்டரை கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிகனாமெட்ரி நீங்க வந்து கடைசியா படிக்கலாம். ஓகேங்களா. வால்யூம் 1 வந்து மற்ற எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா ட்ரிகனாமெட்ரி படிங்க. அடுத்து வால்யூம் 2 பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஐ திங்க் நீங்கள் இதையே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சேர்த்துக்கலாம். இதை ஒன்று சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 10 மார்க் போட்டுக்கிட்டால் ஒரு 56 மார்க் வருது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி 7th சாப்டர். அடுத்து 8th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் அல்ஜீப்ரா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் இதையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது அந்த 6 சாப்டர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 75 அவுட் ஆஃப் 90க்கு ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அப்போ பேலன்ஸ் எல்லாமே சும்மா சப்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். கம்பல்சரி கொஸ்டினுக்காகவும் கம்பல்சரிக்கு தான் மெயினாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் உள்ளதை வந்து நீங்கள் அடுத்து பொறுமையாக கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2ல இந்த 9th சாப்டர் பாருங்க. என்ன உங்களுக்கு 9th சாப்டர் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. ஓகேங்களா. லிமிட்ஸ் கண்டினியூட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், இப்போதைக்கு இதை விட்டுருங்க. 10th பாருங்க டிஃபரன்ஷியேஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். 11th வந்து இன்டகிரேஷன். 12th பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரம். ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி. இப்போ வால்யூம் 1க்கு அப்புறம் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா வால்யூம் 1ல நான் சொல்லிட்டேன் 1 2 4 5 6ன்னு. இப்போ அதுக்கடுத்து இங்க டைரக்டா வந்து நீங்க ப்ராபபிலிட்டி தியரி படிங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி தியரி, அதுக்கப்புறம் வெக்டார் அல்ஜீப்ரா படிச்சுட்டு இந்த 3 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். இந்த இதுல இப்ப இந்த 3ஐயும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, இல்ல 3 விட்டுருங்க, 4 இதுல வந்து 5ஐயுமே ஒமிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது பிளஸ் இந்த 7th சாப்டர் இந்த நம்ம அந்த இது 3 ஒமிட் பண்ணிட்டோம், இங்க ஒரு 5 இங்க ஒரு 6 சாப்டர் படிச்சீங்கன்னாவே உங்களால வந்து ஒரு 60ல இருந்து 70 மார்க்குகளை தாராளமா 90க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ப்ராபபிலிட்டி தியரி அப்புறம் அந்த இன்டகிரேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இதெல்லாம் படிச்சு இந்த வெக்டார்லாம் படிச்சீங்கன்னாவே 80 அவுட் ஆஃப் 90 ஸ்கோர் பண்ணலாம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டர்ல படிங்க. ஸோ 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, நல்லா மார்க் அச்சீவ் பண்ணுங்க. அதேதான் நான் முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் 1 தரவா படிச்சுட்டு வால்யூம் 2க்கு போங்க. வால்யூம் 1ல இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து 11th and 12th ஒரு நல்ல மார்க் வருதுங்கிறப்ப அதை விட்டுறாதீங்க. வால்யூம் 1 தரவா படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.